ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் ஈவினிங் சாப்பிட்றதுக்காக மட்டன் சூப் செய்யலான்னு மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம எப்படி நம்ம செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் எலும்பு. நான் மட்டன் எலும்பு எடுத்துக்கிறேன். குக்கரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு, அது கொஞ்சம் அரைச்சதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்புக்காக அரைச்சேன். நான் அதையும் இதுல சேர்த்துக்கினேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்காக. நான் கொஞ்சமா மிளகும் கொஞ்சமா ஜீரகமும் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து இதுல நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மட்டன் எலும்பு கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு நான் வந்து சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நீங்க சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா மட்டன் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட் தான் இதுக்கு டேஸ்டே. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நல்லா தண்ணி, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து குக்கர் போட்டு மூடி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போய் சூப்பை நல்லா சூப் பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கறி நல்லா வெந்து சூப்பரா வந்துருக்கு பாருங்க. சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. எலும்பு விட்டு நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நான் ஒரு 10 விசில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா சூப்பரா வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா கரைச்சி ஊற்றி ரெடி பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட வாங்க, நாங்களும் சாப்பிட போறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.